ஹாய் ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தப்பாக நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் கை பகுதியை நான் ஜாயின் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம தையலுக்காக எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அதை அப்படியே வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நெருக்கமாகவும் தேவையில்லை, மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நான் கைக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து கட் பண்ணலை. முன்பக்கம் நம்ம வளைச்சி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது கட் பண்ணலை. ஃபுல்லாக எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நான் இப்போ தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் லைனிங்கை நல்லா பிசுறு உள்பக்கம் எதுவும் துணி நீட்டாக இல்லாமல் எடுத்து விட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கைக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு திருப்புனிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம மெயின் மெட்டீரியல் பக்கம் திருப்பும்போது பாருங்கள், உங்களுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் ஈஸியாக வந்துடும். இதுக்கப்புறம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கிட்டே இதில் எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக தையல் விட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக உள்ளார துணி எதுவும் லூஸ் கொடுக்காம எடுத்து போட்டுக்கோங்க. பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வரும். ஆனால் அதை வந்து நம்ம நீட்டாக செய்யும்போது நீங்களும் சீக்கிரமாக உங்களாலேயும் லைனிங் ப்ளவுஸை வித்தின் ஒரு 1/2 ஹவரில் நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இதில் நிறைய முன்பக்கம் பாருங்கள், நான் அதை வரைஞ்சிக்கிட்டேன். அது மேலேயே ஒரு தையலும் போட்டுக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ கட் பண்ணலை. இன்னொரு கையும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த படிமான தையல் நீங்கள் எடுத்து விட்டு போடும்போது நம்மளுக்கு திருப்பி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் போட்டுட்டு மெயின் மெட்டீரியலும் லைனிங்கும் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. உள்ளே போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எட்ஜஸாக எக்ஸ்ட்ரா மெயின் மெட்டீரியல் துணி இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள், சென்டரை நான் நாட்ச் போட்டுக்கிட்டேன். இப்போது அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா முன்பக்கத்துக்கு, அதை கரெக்டாக வச்சு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தடவை நான் அதை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே நம்ம அர்க்காத் போட்டும் தைக்கலாம். எனக்கு வந்து இது ஒரே ப்ளவுஸில் வந்து நிறையா ஒரு 5 ப்ளவுஸ் நான் கட் பண்ணினேன். அதனால் ஒரு இதுக்கு மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு மற்றதுக்கெலாம் தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம 2 கையோட அளவுகளும் கரெக்டாக நம்ம மடித்து தைச்சிருக்கோமா இல்லை முன்ன பின்ன இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் சைடு இது வந்து அப்படியே லைனிங்கும் மெயின் மெட்டீரியலையும் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட்டு எட்ஜில் தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம போட்டுக்கிட்டோம்னாவே நல்லா அந்த சுருக்கம் இல்லாமல் லூஸ் கொடுக்காம கரெக்டாக இருக்கும். அதை மட்டும் நம்ம அப்பப்போ போடும்போது சரியாக வச்சுருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் நம்மளுக்கு கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்குது. மேக்ஸிமம் அந்த பூனம் சேரீயில் நம்ம தைக்கிறோம்ல ப்ளவுஸு, அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு வழன்னு இருக்கிறதுனால தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் இப்போல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம நீட்டாக தைச்சி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் விடாமுயற்சி அதை தைக்க தைக்க உங்களுக்கும் ஈஸியாக தைக்க முடியும். பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா துணியும் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/4 இன்ச்சு வந்து இடுப்பு சைடில் மடித்து அடிச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுருக்கேன் நான். இப்போ அந்த அர்க்காத்தையும் அப்படியே நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஃபுல்லாக நீட்டாக ஒரே மாதிரி வர மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எந்த விஷயமுமே பழக பழக ஈஸியாக வந்துடும். எடுத்த உடனே நம்மளுக்கு எல்லாம் கரெக்டா வராது இல்லைங்களா? அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அதில் எஃபெக்ட் போடுறோமோ ஈஸியாக உங்களாலேயும் சீக்கிரமாக தைக்க முடியும். பாருங்கள், ரவுண்டாக அந்த கழுத்து ஷேப்பை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி கிராஸ் பீஸை வந்து இதோட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஷோல்டர் வந்து உள்பக்கமாக பிசுரெல்லாம் உள்பக்கமாக போகிற மாதிரி தான் நான் தைச்சிக்கிறது. ஃபஸ்ட்டு நான் வந்து தைக்கும்போதெல்லாம் இந்த அளவுக்கு ஒன்றும் நான் நீட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் எனக்கு நான் தைச்சா என்னோடய ப்ளவுஸ் தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காகவே நான் அந்த ஷோல்டர் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி தான் எல்லா ப்ளவுஸ்லேயுமே வைப்பேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ரெண்டையும் எடுத்துக்கிறலாம். முன்பக்கம், அதாவது பேக் சைடோட லைனிங் சைடு வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறதையும் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டையுமே நான் வந்து நல்லா பாருங்கள், எனக்கு வந்து லைனிங் எந்த பக்கம் இருக்கோ அதே சைடு வச்சு ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஷோல்டரில். அதுக்கப்புறமா மெயின் மெட்டீரியலில் ராங் சைடு வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கமாக தெரியணும். ரைட் சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 2 தையல் அது மேலேயே போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஷோல்டர் வந்து பிசுறு வந்து உங்களுக்கு உள்பக்கமாக போயிடும். அதே மாதிரி ரைட் சைடு 2 பக்கமுமே லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு ஓவர்லாக் போட தேவையில்லை. பிசுறு கரெக்டாக உள்ளே போயிடும். பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி தான் தைப்பீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதே மாதிரி இப்போ வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்ம வந்து லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸஸாக விட்டு கட் பண்ணி தைங்க. மெயின் மெட்டீரியலை வந்து லைனிங்கை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸாக வெட்டிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை, ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க. பர்ஃபெக்டாக எல்லா நேரமும் யாராலையுமே தைக்க முடியாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அதை நீங்கள் வந்து பயப்படாமல் நம்மளாலே முடியும் அப்படின்ட்டு நம்ம தைக்கும்போது ஈஸியாக உங்களாலேயே அரை மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸை தாராளமாக முடிக்க முடியும். டைமிங்கை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து 1 மணி நேரம், ஒரு நாள் 1 மணி நேரம், அப்புறம் இப்போ அரை மணி நேரமாக எனக்கு நானே சீக்கிரமாக தைக்க அது வந்துடும். அது மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக உங்களாலேயும் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நான் ஒரு லைனிங் ப்ளவுஸை ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும். பாருங்கள், ஃபுல்லாக நான் அந்த எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் தையல் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சின்ன தையலாக வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த முன்பக்க கிராஸில் டாட் பிடிச்சிக்கலாங்க. டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து சாக் பீஸால் மார்க் பண்ணிட்டு தான் மார்க் பண்ணிட்டு தான் டாட் பிடிக்கணும் அப்படின்னா பிகினஸாக இருக்கும்போது அது நம்ம இன்ச் டேப்பால் அளந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக பிடிப்பீங்க. அப்புறம் நம்ம நார்மலாக தைக்க அது நம்மளுக்கும் ஈஸியாக நம்மளுக்கு அதான் சொல்லுவாங்கள்ல, சித்திரமும் கைப்பழக்கம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க கரெக்டாக அந்த அளவுகள்லாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு பக்கம் டாட் பிடிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு சைடும் அதே மாதிரியே டாட் பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து பட்டி ஜாயின் பண்ணுவேன். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கை, அதுக்கப்புறம் பேக் சைடு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு, அப்படி உங்களுக்கு நீங்களே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம தைக்கும்போது அடுத்தடுத்து நம்மளுக்கு என்னன்றது நம்மளுக்கு கை பழக்கம் தானாக வரும். இன்னொன்று நம்மளுக்கு வந்து சலிப்பு இல்லாமல் ஈஸியாக அவ்வளோதான், இதோ அடுத்து இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ப்ளவுஸ் பாதி முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் உத்வேகமாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு அப்படியே முன்னாடி எடுத்து போட்டு கரெக்டாக மடித்து பட்டிக்கு வந்து துணி வச்சுட்டு அந்த அளவை மார்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தையலுக்கு எவ்வளோ வேணும் அதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இதுக்கு மெயின் மெட்டீரியலில் நான் வந்து லைனிங்கை ஜாயின் பண்ணுறேன். எனக்கு வந்து மெயின் மெட்டீரியல் இதில் கொஞ்சம் எக்ஸஸாகவே இருந்தது. அதனால் 2 பக்கமும் வர மாதிரி வச்சுட்டு ஒரு ஜாயின் கொடுத்துக்கிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அளந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்லலாம் நான் அந்த மாதிரி செஞ்சிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சேனலில் பார்த்தேன். இந்த மாதிரி அவங்க போட்டப்போ எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. அதிலிருந்து நான் இந்த மாதிரி தைச்சிக்கிட்டேன். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் 4 விஷயங்கள 4 வீடியோ நம்மளுக்கு தேவையான வீடியோக்களை பார்த்து அதில் நம்மளுக்கு எது சூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கற்றுக்கோங்க. நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சதில்ல. நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரியாததை வந்து நம்மளுக்கு வந்து அவங்க ஈஸியாக சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்தடுத்து ஈஸியாக தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நான் அதை எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது பட்டியை வந்து நம்மளுக்கு மெயின் மெட்டீரியலில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸோட பெல்ட்டை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இதுலேயும் அந்த பிசுரெல்லாம் உள்பக்கமாக போகிறது அந்த மாதிரி தைக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் நான் வந்து அந்த மெத்தடே இதுக்கும் இப்போ எப்படி ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணோம் அதே மாதிரியே இதையும் நான் ஜாயின் பண்ணிக்கிருவேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2ஆக நம்ம புக்கு விரிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி 2ஆக அதை எடுத்துக்கிட்டு ஒன் சைடு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த உள்ளார எக்ஸஸாக இருக்கிற துணியை உள்ளார வச்சு அப்படியே நம்ம வந்து தையல் போடும்போது இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். நம்மளுக்கு பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு சில அளவு ப்ளவுஸ் எல்லாம் வேறு எங்கேயாவது தைச்சதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதாவது அதில் குறை இருக்குது சம்திங் சொல்கிறாங்க, இது உங்கள்கிட்ட தான் தைச்சது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லவே இல்லை, நான் இந்த மாதிரி தைக்க மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி இந்த பெல்ட்டு இல்லை நான் பிசுறு இல்லாமல் தான் தைப்பேன். நார்மல் ப்ளவுஸில் கூட நான் இந்த மெத்தட் தான் பண்ணுவேன். நல்லா நீட்டாகவே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு உண்டானது ஏதாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம கற்றுக்கிட்ட மாதிரியே தான் தைக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் அது அமையாது இல்லைங்களா? ஒரு சிலருக்கு பர்ஃபெக்டாக ஈஸியாக ஃபஸ்ட்லேயே ஆரம்பத்துலேயே கற்றுருந்துருப்பாங்க. அப்போ அவங்க மாற்றிக்க தேவையில்லை. ஆனால் எனக்கெலாம் பார்த்திங்கன்னா அடிப்படையில் கரெக்டாக எனக்கு ஒரு சில இதெல்லாம் டவுட்டாகவே இருந்தது. அந்த இதுலலாம் இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு அது கரெக்டாக வரும்போது நான் இதை அப்படியே இது பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போது நம்மளுக்கு வந்து அடுத்து கொக்கி அப்புறம் காஜா 2 பக்கமுமே நம்ம அடிக்கணும். ஃபஸ்ட்டு தேவையான அளவு அந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2ஆக மடித்து கொக்கி பீஸுக்கு வந்து ஜாயின் பண்ணி அடிச்சுக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு இது லெஃப்ட் அண்ட் ரைட் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே டிக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பக்கம் மேலேருந்து உள்பக்கமாக இப்போ கொக்கிக்கு வந்து நம்ம மேல் சைடு இருந்து உள்பக்கம் திருப்புவோம். அதுவே ஐப்பட்டிக்கு வந்து நம்ம வந்து அடிப்பகுதியிலேருந்து மேல் பகுதி திருப்புவோம். இதுதான் மேக்ஸிமம் நம்மளுக்கு இருக்கிற டவுட்டாக இருக்கும். தப்பு பண்ணுவோம். ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா ஐயோ மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து மேல் சைடு இருந்து இப்போ உள்பக்கம் வைக்கணுமா, மேல் சைடு ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள்பக்கம் இருந்து நம்ம வெளிப்பக்கம் திருப்புற இடத்துல ஒரு டிசியால் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா இந்த தவறை கூட நம்ம அப்பப்போ சரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் கொக்கி பட்டிக்கு வந்து அந்த ப்ளவுஸ் துணியும் எடுத்துக்கிட்டேன். அது நல்லாவே இருந்தது. அதுக்கு ஸ்ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைனிங் துணியும் உள்ளார வச்சு தையல் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கொக்கி போடுற அந்த ஐப்பட்டி வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாமல் லைஃப் வரும், திக்காக இருக்கிறதுனால. ஃபுல்லாக நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து இனிமேல் பாருங்கள், அளவு ப்ளவுஸு வச்சு அப்படியே நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு அப்புறம் பேக்கு 2 சைடுமே மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு நீங்கள் பிடிக்கிறீங்கன்றதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு அதே அளவே மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் கரெக்டாக நம்ம
பட்டிலாம் வச்ச வாட்டி கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி நான் தைக்கும்போது அளவுகள் அதிகமாக மாறுறதில்ல. ஏதோ ஒரு சில நேரம் வருது அப்படின்னா லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கை வைக்கிறதுக்கு கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு அது வர மாதிரியும் பேக் சைடு கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதாங்க. சென்டர் நாச் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது நம்மளுக்கு வரல அப்படின்னா கரெக்டாக நம்ம வர வரைக்கும் அதை ஜாயின் கரெக்டாக வச்சு தான் போடணும். பிரிச்சுட்டு போட்டுறணும். இழுத்து போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கை வேர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப் இருக்காது. பாருங்கள், 2வது தையலும் அதே மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மார்க் பண்ண 2 வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக இழுக்காமல் வச்சு இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும்போது அந்த நம்ம ஆம்ஹோலில் அந்த ப்ளஸ் டைப்பில் மாறாமல் முடிஞ்ச வரைக்கும் இதில் வரும். பாருங்கள், அதுக்கப்புறம் இப்போ கையோட அளவு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஒரு கெய்டு அளவுக்கு கேப் விட்டு ஒரு 3 தையல் போட்டுக்கலாம். மொத்தம் 4 தையல் இருக்கிற மாதிரி நான் போட்டுக்குவேன். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற மிச்ச துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு சைடு நம்ம கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு சைடும் கை ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸஸாக இருக்கிற தையல் நூல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த கை இது ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக அந்த நாச் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு மாறாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் தைக்க ஈஸியாக உங்களுக்கும் வந்துடும். ப்ளவுஸ் தைக்கிறது எந்த அளவுக்கு ஈஸியோ அந்த அளவுக்கு கஷ்டமும் கூட. நிறைய நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து அது ஈஸியாக மாறும். ரொம்ப ஈஸின்னு நம்ம டைலரிங்கை சொல்லவே முடியாது. நம்ம ஆசையாக தைச்சி கொடுப்போம் கஸ்டமருக்கு. ஒரு சின்ன குறை இருந்தாலும் அப்படியே அவங்க நம்ம மூடையே இது பண்ணிடுவாங்க. நம்ம அவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம் அவங்க சொல்கிற ஒரு சின்ன வார்த்தையில் வேஸ்ட்டாக ஆகிடும். சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டுங்க. நம்மளுக்காக தெரியும்ல, இதை இன்னும் நம்ம கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்மளாக அதை எடுக்க சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து இந்த தையல் வந்து நம்ம வசம் வரும். நான் அந்த மாதிரி தாங்க செஞ்சேன். இன்னும் நம்ம கொஞ்சம் நீட்டாக நான் தைச்சி நான் போடுறேன், இல்லை என் கஸ்டமருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதில் நம்ம இன்னும் நம்ம பெட்டராக பண்ணணும், இன்னும் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இதை எப்படி மாற்றிக்கணும், இப்படியே தாங்க என்னோடய தேடல்கள் வந்தது. அதை நான் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும்போது எனக்கும் தையல் வந்து வசமாச்சு. நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் தப்பனா துணி வாங்குவேனான்னு கேட்டிருந்தீங்கன்னா என்னாலலாம் முடியாது, நான் சும்மா கிழிஞ்ச துணி தைச்சிக்கிட்டு நான் தைச்சிக்குவேன் அவ்வளோதான், அப்படி தான் என்னோடய கான்ஃபிடென்ட் இருந்தது. யூடியூப் பார்த்து சில இதை இப்படி பண்ணணும், இதை மாற்றிக்கணும் அப்படின்னு நான் எனக்கு இது பண்ணும்போது தான் எனக்கு வந்து டைலரிங் வந்து ஈஸியாக எனக்கு அமைஞ்சுது. அது மாதிரி நீங்கள் ஒருத்தர் வற்புறுத்தலையோ இல்லை நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகையோ மட்டும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சோம்னா அதில் முழு சக்ஸஸ் ஆகவே முடியாது. நம்மளோட எஃபெக்ட்டு நம்மளோட அது இதுவும் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் கண்டிப்பாக வேணும். பாருங்கள், நான் இப்போ அந்த பக்கம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம பேக் டாட்டுக்கு தையலுக்காக துணி விட்டுருந்தோம் இல்லைங்களா, இப்போ பேக் சைடை மட்டும் 4ஆக மடித்து அதுக்கு சென்டர் 2 பக்கமும் குறிச்சிக்கிட்டு பேக் டாட்டுக்கு பிடிச்சிக்கலாம். இதோட ஹைட்டும் கூட பார்த்திங்கன்னா அந்த கெய்டுலேருந்து நம்மளுக்கு அந்த மிஷின் முடியுது இல்லைங்களா, அந்த ஹைட்டை நான் ஞாபகமாக வச்சுக்குவேன். சின்ன விஷயங்கள் தாங்க. நாள் படம் நம்மளுக்கு தைக்க வந்துடும், அது வேறு விஷயம். இருந்தாலும் ஆரம்பத்தில் தைக்கும்போது இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக அதை பார்க்கும்போது இப்போது பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் கழுத்து ஜாயின் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. கழுத்துக்கு வந்து நான் ஏற்கனவே கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு
அப்படியே நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். மேல் பக்கமாக வச்சு ஒரு கைடுனா அந்த ஒரு கைடு இல்லை ஒரு கைடு அளவு ஒரு பாயிண்ட்னா அதே அளவையாகவே ரொம்ப இழுக்காமல் மேலே அந்த கிராஸ் பீஸை மட்டும் லைட்டாக இழுத்து விட்டு நம்ம வச்சோம்னா அந்த கழுத்து ரவுண்டு ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நான் தையல் போட்டுட்டு 1/4 இன்ச்சுனா அந்த 1/4 இன்ச்சு அளவு மட்டும் போட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அர்க்காத் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தைக்கும் போதெல்லாம் இந்த அர்க்காத்துனா எனக்கு என்னன்னு தெரியாது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பே வராது, சுருக்கமாக இருக்கும். அங்கங்கே நான் சின்ன சின்ன அர்க்காத் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு எங்கெங்கே அந்த ரவுண்ட் ஷேப் வருதோ அந்த இடத்துலலாம் அர்க்காத் போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே மடித்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடித்து அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு இதில் மடிக்கும் போதே அழகாக திரும்பி வரும். அந்த அளவு மட்டும் அப்படியே நீட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 40 நிமிஷம் இல்லை ஒரு 35 நிமிஷத்துலேயே நம்ம எந்திரிக்காமல் தைச்சோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஈஸியாக தைச்சிடலாம். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி 200 வாங்குறதெல்லாம் சம்பாதிக்கலாம், இல்லை 300 சம்பாதிக்கலாம். நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம், எவ்வளோ வாங்குகிறோம் அதை பொறுத்து தான். 2வது எந்த அளவுக்கு நீட்டாக தைச்சி கொடுக்குறோம் அப்படின்றதும் இருக்குது. அப்படி தானேங்க. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா லேஸ் மாதிரி ஒர்க்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு என்கிட்ட ஸ்டாக் இல்லை. கடைக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு வைக்கிற மாதிரி சிம்பிளாக ரவுண்ட் நெக்குக்கு மட்டும்தான் வைக்கணும். பாருங்கள், இப்போ அது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த உள் சைடு வந்து எக்ஸஸாக துணி இருக்குது அப்படின்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம மேல் பக்கமாக வச்சு தையல் போட்டுற வேண்டியதாங்க. என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிற எல்லா துணியுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எட்ஜில் கார்னரில் வர்ற மாதிரி முதல் தையலும், அதுக்கப்புறம் ஒரு கைடு அளவு தையலும் போட்டோம்னாவே நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இது ஆக்சுவலாக எனக்கு வந்து மேலே லேஸ் தான் வைக்க போகிறேன். இருந்தாலுமே நான் 2 தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எட்ஜ் தையல் போடும்போது நல்லா துணியை நீட்டாக எடுத்து விட்டு சுருக்கம் இல்லாமல் வச்சு ஃபினிஷ். ஏன்னா நம்மளுக்கு உள்ளே எல்லாம் கரெக்டாக இருந்து கழுத்து பகுதி வந்து நம்மளுக்கு அங்கங்கே சுருக்கமாக இருந்தது அப்படின்னா நம்ம போட்ட எஃபெக்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் கழுத்து பீஸ் தைக்கும்போது ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே தைங்க. நல்லா தைக்க வர்ற வரைக்குமேவும் நல்லா கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக தைச்சி விட்டுருங்க. பாருங்கள், நான் இப்போது அந்த கேப் விட்டு ஒரே மாதிரியே அடுத்த தையலும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வி பட்டிக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுட்டா ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக ரிவர்ஸ் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டராக மடித்து சென்டர் பாயிண்ட்டும் அந்த சென்டர்லேருந்து மேல் பக்கம் கீழ் பக்கம் 2ஆக மடித்து சென்டர் பாயிண்ட் குறிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஈவனாக வரும். அது மாதிரி வி பட்டி வைக்கும்போது அந்த எட்ஜில் நல்லா ரிவர்ஸ் தையல் போட்டு வைங்க. அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளவுஸ் டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து அந்த ஐப்பட்டியும் ரொம்ப நாளைக்கு நீட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.